வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. எல்லோரும் ரொம்ப நாளாக வந்து லென்த்தி வீடியோ கேட்டுருந்தீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லென்த்தி வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் போடுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் போட்டிங்கன்னா வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புது கதையை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நமக்கு கதையோட ஆரம்பத்திலேயே வானமே இடிஞ்சு விழுகிறத காமிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாமே வந்து மான்ஸ்டர்ஸால் நிரம்பி இருக்குது. சிட்டி மொத்தமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் ஒருத்தன் மான்ஸ்டர் எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பான். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அது நம்ம ஹீரோ இல்லைங்க. நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல லூசாங்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது யாரான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கிளாஸ்லேயே தூங்கிட்டு இருப்பார். அதை பார்த்தோன்னே நம்ம வாத்தி வந்து கேட்பாப்ல, ஏன்டா தூங்கறதுக்கு தான் கிளாஸுக்கு வந்தியான்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டுமொத்த கிளாஸுமே இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குங்க. அப்போ தான் நம்ம வாத்தி கேட்பாப்ல, ஏன்டா பேசிக் ஹெல்த் வேல்யூ என்னடா, உன்னோட ஹெல்த் வேல்யூ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவார். 0.8 தான் பேசிக்கு, என்னோடது வெறும் 0.7 அப்படின்னு. இதை கேட்டோடனே அந்த கிளாஸில் இருந்தவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 0.7ன்றது ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் கூட உன்னை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் டீச்சரும் சொல்லிட்டு போயிடுவாப்ல. இவனெல்லாம் கொஞ்சம் கூட எஃபெக்டே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வரையா போய் பிசி கேம்ஸ்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும், ஏடா வாழ்க்கைக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன், உனக்கு பிசி கேம் கேட்குதான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் வரல, நீ கிளம்பு அப்படின்றான். இப்போ நீ வரப்போறியா இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணாலும் நம்மளால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த இடத்துல போய் எஃபெக்டை போட்டு என்ன பண்ண போகிற, சரி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், இல்லை நீ கிளம்பு, இன்றைக்கி நான் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கலாம் வந்து நம்ம ஹீரோ கூட இருந்த ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. அவனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டுருக்கப்போ தான் நம்ம ஹீரோ வந்து மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். நான் இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இந்த உலகத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் என் உலகத்தில் வந்து முன்னெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிடையாது, பவர்ஸும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது, ஹெல்த் வேல்யூ இருக்குது, பவர்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பெரிய லோட் பாக்ஸை தூக்கிட்டு போவா. நவுந்து போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவா. இந்த உலகத்தில் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ கடைசியாக வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகிறத பார்த்தப்ப அங்கேருந்து ஒருத்தன் ஆணு கத்திருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்கர் தாங்க. அவருக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே முதுகு வலியால் வந்து பெல் பேச்சஸ் வச்சு ஃபுல்லாத்தையும் போட்டு அவங்க வந்து உடம்பு வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வந்த உடனே வாலு சேங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனை வந்து கூப்பிட்றாங்க. அப்போ ஏன் அந்த பழைய மெடிசனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, புது மெடிசன்லாம் நிறைய வந்துருச்சு அப்படின்றான். ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ வீக்காவா தெரியுது மெடிசன் யூஸ் பண்ணுற அளவுக்கு, அது ஜஸ்ட் ஏதோ 1 2 பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சமாளித்து முடிச்சுட்டு இங்கே பாரு அவனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெடிசன் பாட்டிலை தூக்கி வைக்கிறார். இந்த மெடிசன் பாட்டில் வந்து உங்களோட ஹெல்த் வேல்யூஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் மெடிசன் பாட்டிலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். இதை பார்த்த உடனே வந்து அவங்க வீட்டில் இருந்த அவங்க அம்மா வந்து சூப்பர் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நம்மளால் எதுவுமே இவங்களுக்கு பண்ண முடியல, ஆனால் இவங்க வந்து இவ்வளோ வேலையை நமக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். சரி நான் இங்கேருந்து முதல்ல போயிட்டு நம்மளோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பார். பவரை இன்க்ரீஸ் பண்ணுற பேரில் நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அவர் ஜஸ்ட்டு ரொம்ப ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோவும் எக்ஸசைஸ் பண்ணதுக்கே வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டாப்புல. டயர்டானது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து தூங்கிட்டார். தூங்குற உடனே தான் நம்ம ஹீரோ திடுதிப்புன்னு கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப அந்த இடத்துல ஒரு நரகம் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாமே எலும்பு கூடு தான் இருக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது என்னடா உண்மையா இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தெல்லாம் கிள்ளி பார்க்குறப்பவே பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாமி வந்து நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு எகிரிட்டு வருது. நம்ம ஹீரோவும் அதை கையை வச்சு தடுத்துட்டு எப்படியோ தப்பிக்க பார்க்குறேன். ஆனால் அந்த சாமி விடுற மாதிரி தெரியலங்க. அந்த சாமி நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு நான் எவ்வளோ தான் வீக்கானவளாக இருந்தாலும் நானும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்காக வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை ஒரே ஏற்றி விட்றாப்புல. ஏற்றி விட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கல் எடுத்து போய் அந்த சாமியை வந்து தலையிலேயே அடித்தே கொள்றாப்புல. அது கொன்று முடித்த உடனே அப்பாடா எப்படியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறப்ப தான் அந்த சாமி உடம்புல அந்த கருப்பு கலர் எல்லாமே நம்ம ஹீரோ மேலே ஏறுது. என்னடா இது கருப்பு கலர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறேன். என்னடான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த சாம்பியோட மொத்த மெமரிஸுமே அவரோட தலையில் ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த சாம்பி எப்படி வாழ்ந்துச்சு எப்படி செத்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப மோசமான மெமரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு ஃபீலும் கிடைக்கிது. என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ப்பார். அவரோட உடம்பு ஃபுல்லாமே ஒரு பவர் வந்து அப்படியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் திடுதிப்புன்னு ஒரு சாமி வந்து அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரே மூச்சில் போயிட்டு அந்த சாம்பியை வந்து கொன்றுவாப்புல. ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனால் கொன்றுவாப்புல. நம்ம ஹீரோ இது என்னடா நானா இந்த சாம்பியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாப்புல. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த பவர் எல்லாமே அந்த சாம்பி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அந்த சாம்பி உயிரோடு இருந்தப்போ இந்த பவர் அந்த சாம்பி கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பார். என்னால் இப்பயும் அதை நம்ப முடியல. அப்போ நான் பவர்ஃபுல்லாக மாறிட்டேனா? அது எப்படி இது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எந்திரிச்சு நிற்பாப்புல.
அப்போ தான் அந்த இடத்துல இந்த ஜாம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவுக்கு அதோட கடைசி நினைவுகள்லாம் கிடைக்கும். அதில் பேஸ் நம்பர் 1359 1359னும் இது என்னடா பேஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்கும். என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையை பிடிச்சிட்டு உட்காருவார். திடுதுப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவாருங்க. அதாவது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவார். அப்போ தான் அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்கும். அது யாருன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, அது நம்ம ஹீரோவோட தங்கச்சி. வாடா சாப்பிட கூப்பிட்றாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கூப்பிட்டுருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நான் வந்துடுறேன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி நீ எப்படியோ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நான் வரேன்பா. அப்போ தான் ஹீரோவோட தங்கச்சி வந்து இவன் எப்பயிலேருந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல, நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப அவள் என்னை பார்த்து வளர்ந்தவ. ஆனால் இப்போ வந்து அவளோட பிளட் வேல்யூ வந்து என்னை விட அதிகமாக இருக்கிறனால இப்போ அவள் என் கூட பேசுகிறத கூட கம்மி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான். பார்க்குறப்ப தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கவனிப்பான். எப்படி நான் இந்தளவுக்கு மஸ்குலர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் 2 பஞ்சை வீசி பார்ப்பான். வீசி பார்க்க உடனே அந்த கனவுல இருந்ததெல்லாம் எனக்கு வந்து இப்போ உண்மையாகவே நடந்திருக்கு. நான் வந்து உண்மையிலுமே பவர்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வருவான். அங்கே சாப்பிட்றதுக்கு வரும்போது நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்த பவுல்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ சாப்பிட்றத பார்த்து நான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறேன்னு அவனே கேட்பான். அது எப்பறம் அதிகமாகுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் இந்தா சாப்பாடை போடுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாப்புல. எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உன்னோட பிளட் கியூவோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி சொல்லுவாள். இப்படியெல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் யோசிப்பாப்புல, அப்போ நான் உண்மையிலுமே வந்து பவர்ஃபுல் ஆகிட்டேன். நாளைக்கு போய் நான் அந்த டோஜோவில் வந்து என்னோடய பவர் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அன்றைக்கி நைட்டே போய் டெஸ்ட் பண்ண போவார். அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிற போஸ்டரை பார்த்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட பவர்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவார். அதில் 1.5 பெட் வேல்யூ இருந்துச்சுன்னா, காம்பேட் பவர் வந்து 150 இருந்துச்சுன்னா ரேங்க் 1 மார்ஷல் ஆர்ட்ஸ்னும், ரேங்க் 2 மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு வந்து 15 பிளட் பவரும், காம்பேட் பவர் வந்து 1500, ரேங்க் 3க்கு வந்து 100 பிளட் வேல்யூனும், அதுக்கப்புறம் 10,000னும், ரேங்க் 4க்கு வந்து 200ம் 1,00,000ன்னு சொல்லிட்டு பார்ப்பார். இதை பார்த்தோன்னே இவ்வளோ வேலைகள்லாம் இருக்கா, ஒருத்தன் பவர்ஃபுல் ஆகிறதுக்கு இவ்வளோ ஆகணுமான்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த டோஜோக்குள்ளே போவார். டோஜோக்குள்ளே போயிட்டு நான் இந்த இடத்துல வந்து செக் பண்ண வந்திருக்கேன் என்னோடய பிளட் வேல்யூவை அப்படின்னு சொல்லுவான். கன்ஃபார்ம் சார், நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரீ ரூம் இருக்குது போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெசப்ஷனிஸ்ட்டும் அனுப்பிச்சி வைப்பான். அவன் அனுப்பிச்சி வச்ச உடனே நம்ம ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ண போவான். ஃபஸ்ட்டு வந்து அவனோட பிளட் வேல்யூ தான் டெஸ்ட் பண்ணுவான். பிளட் வேல்யூ டெஸ்ட் பண்ணுறப்பவே இத்தனை நாள் வந்து 0.7 இருந்தது, இன்றைக்கி 0.963 இருக்குது. இதை பார்த்தோன்னே அப்போ உண்மையாலுமே என்னோடய பிளட் வேல்யூ வந்து 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் வந்து ஒரு நைட் தூங்கினதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து காம்பேட் பவரை டெஸ்ட் பண்ண போவான். காம்பேட் பவரை டெஸ்ட் பண்ண போகிறப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட காம்பேட் பவர் மட்டும் இல்லை, அந்த ஜாம்பியோஸோட பவரையும் சேர்த்து வச்சு அடிச்சிருப்பான். அடித்த வேகத்தில் அந்த இடத்துல வந்து அவனோட காம்பேட் பவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 113 ரேஞ்சுக்கு காமிக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அப்போ நான் வெறும் இது மேலே தூங்கினாலே வந்து என்னோடய பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தூங்க பார்ப்பான். அவன் என்ன தான் தூங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணாலும் அவனால் தூங்கவே முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே என்னால் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த காம்பேட் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு போவான். ஆனால் இந்த டைம் வந்து அவன் வந்து போன முறை மாதிரி இல்லாமல் ஒரு டம்மி எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணாமல் அந்த ஜாம்பிஸ் வந்து பேஸில் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னடா எக்ஸசைஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ யோசிச்சது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வந்து அவரோட போன்ஸ் எல்லாமே வந்து திரும்பி ரீஃபோர்ஜ் ஆகுது. அவரோட பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆக நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல தான் அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மிலிட்ரி பேஸில் சொல்லிக் கொடுத்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் தான் இந்த பவர் ஃபுல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவரோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவரோட பசியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பசியில் வந்து துடிக்க ஆரம்பிச்சிட்றாப்புல. இப்போ தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது, ஏன் நேற்று வந்து அவ்வளோ பசி எடுத்துச்சு, ஏன் அவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இது நம்மளால் இனிமேல் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நம்ம சாப்பாட்டுக்கு வந்து இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, அதனால் நம்ம ஃபுல்லாக மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பை வந்து நம்மளால் கரெக்டான பொசிஷனில் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான பணம் வந்து நம்மக்கிட்ட இல்லை, நம்ம ஃபேமிலிக்கிட்டே இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல ஸ்கூலோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்கூலோட ஸ்காலர்ஷிப்பை எப்படியாவது வாங்கி ஆகணும், நம்மளோட டேலண்ட்டை காமிச்சா தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து யோசிச்சுட்டு அடுத்த நாளே ஜிம்முக்கு போகிறாப்புல. அந்த ஜிம்மில் வந்து அவரோட ஃப்ரெண்டும் அவனும் 2 பேருமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு கேட்பான், நீ எப்படா 6 பேக்கெலாம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அந்த ஜிம் ரூமுக்கு போவாங்க. ஜிம் ரூமுக்கு போன உடனே வந்து அங்கே இருந்த வாத்தி வந்து எல்லோரும் இங்கே கவனமாக கேளுங்க, காம்பேட் எக்ஸசைஸை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கற்றுக்க ஆரம்பிக்கணும், ஏன்னா காம்பேட் எக்ஸசைஸ் இல்லாமல் உங்களால் ஒரு பீஸ்ட்டை கூட எதிர்க்கவே முடியாது அப்படின்மோ. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லுவான், இவர் வந்து ஒரு ரேங்க் 2 மார்ஷல் ஆர்ட்ஸு, இவர் இதுக்கு முன்னாடி வந்து மான்ஸ்டர் சோரெல்லாம் வந்து நேர்லேயே போய் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அந்த வாத்தியை சொல்லுவான், உங்களோட பவர் எல்லாத்தையுமே உங்களோட எல்போவிலேருந்து கைக்கு கொண்டு வந்து உங்களோட கியூ பவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிக்கணும் அப்படின்னு இருப்பான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவான்,
இவன் என்னடா சின்ன சின்ன பேசிக் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த வாத்தியும் ஃபுல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யாராவது என் கூட வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வரீங்களா அப்படின்வான். உடனே நீங்கள் வாடா டாப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம வாத்தி கூப்பிடுவான். உடனே அந்த கிளாஸோட டாப்பரும் வந்துட்டு அப்படியே போவான். அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க ஒன்று சும்மா கத்திட்டு இருப்பாங்க. அவனும் அங்கே வந்துட்டு ஓகே சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே அவன் வந்து நம்ம வாத்தியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். வாத்தியை அட்டாக் பண்ணுறப்ப நம்ம ஹீரோவும் பார்ப்பார். இத்தனை நாள் நான் வந்து எதுக்குமே போனதில்லை, ஆனால் இது இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணும், அதுக்கோசரம் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்போ தான் அவங்க 2 பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிப்பாங்க. முடித்த உடனே வந்து நம்ம வாத்தியை சொல்லுவான், உனக்கு கொஞ்சம் பாயிண்டர்ஸ் தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை முடிச்சா நீ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆளாக மாறிடுவேன் அப்படின்மா. இன்னும் வேறு யாராவது வந்து இவன் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எவனுமே வந்து எதுவுமே பேச மாட்டான். அவன் அந்த வாத்தியை சொல்லிட்டு எவனையாவது கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு திருப்பி பார்ப்பான். ஆனால் கடைசி வரலையும் அவனை சிக்க மாட்டான். கடைசியாக நம்ம வாத்தி திருப்பி பார்க்குறப்ப நம்ம ஹீரோவோட கண்ணை பார்ப்பான். நம்ம ஹீரோவோட கண்ணே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்த்தோன்னே இவனோட கண்ணில் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தி அவனை கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே வந்து இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வச்சு போவான். அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு வந்து நீ எங்கடா போகிற, நீ போகாதடா அப்படின்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் அந்தளவுக்கு வீக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து எதிர்த்து வருவாப்பில். அந்த வாத்தி வந்து சரி சண்டையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்மா. சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பக்கமும் சரின்பாங்க. சொல்லி முடித்த உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து ரெடியான பொசிஷனில் நிற்பாப்பில். அவர் நின்று முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஓங்கி வருவான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிப்பார். அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அது கண்ணு முன்னாடி வந்து வெறும் ஒரு ஸ்லோவான அட்டாக்காக தான் தெரியுது. இதுதான் வந்து வைட்டாலிட்டியோட டிஃப்ரென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பான். அப்போ தான் அவனும் வந்துட்டு அவன் ஃபுல் பவரை வச்சு அடிக்கிறதுக்கு வருவான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக டாஜ் பண்ணிடுவாப்பில். டாஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனோட பவர் எல்லாத்தையுமே அவரோட எல்போவிலேருந்து கைக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோ அவனோட முகத்திலே ஒரே அடி தான் அடிப்பான். அடித்த வேகத்தில் அவனும் பறந்துடுவான். பறந்து விழுந்த வாட்டி ஐயோ வேகமாக அடிச்சிட்டான். நம்ம ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் அந்த டாப்பரே அந்த இடத்துல மயங்கி விழுந்து கிடப்பான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆனதில் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்துற வேகத்தில் அந்த வாத்தியம் எதுக்குடா இங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்க, இவனை முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போடாருமா. அப்போ தான் அந்த டாப்பர் வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு கூப்பிட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நான் கொஞ்சம் வேகமாக அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வாத்திக்கிட்ட சொல்லுவான். வாத்திக்கிட்ட சொன்னோடனே நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியும் கூப்பிடுவான். நம்ம ஹீரோ வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போவான். அவன் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுவான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் வந்து அந்த வாத்தி பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. வாத்தி வந்து அவர் ரூமுக்கு போவாப்பில். அப்போ தான் அந்த ஹீரோவும் அந்த மரத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மரம்லாம் வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்ட உடனே அந்த வாத்தியை சொல்லுவான், சீக்கிரட்டாக இந்த மாதிரி வேலையை நான் சின்னதெல்லாம் பண்ணுவேன், நீ மட்டும் எதுவும் சீக்கிரட்டாக பண்ணலையா அப்படின்ற மாதிரி நம்ம வாத்தி கேட்பான். நான் என்னத்தை சீக்கிரட்டாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சொன்ன உடனே நீ எதுவும் ட்ரக் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வாத்தி கேட்பான். நான் என்ன ட்ரக் எடுத்தேன், நான் ட்ரக் எடுக்கிறது இல்லை, ட்ரக்னா முதல்ல என்னென்னு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பான். இதை கேட்ட உடனே அப்படியா, அப்படின்னா வந்து இங்கே வந்து டெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியை அந்த பால் எடுத்து நீட்டுவான். அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கையை வைப்பான். கையை வச்ச உடனே பார்த்தா அவனோட பிளட் வேல்யூ வந்து இந்த டைம் வந்து 1.532 இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த வாத்தி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரேங்க் மார்ஷல் ஆர்ட்ஸோட ஃபுல் பவரையும் விட்டு இருக்குது, அந்தளவுக்கு பெட் வேல்யூ இருக்குது அப்படின்பா. அடுத்த செகண்ட் பார்க்குறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து காம்பேட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிஷின் அடிப்பான். அடித்த வேகத்தில் மிஷினோட தலை வந்து தனியாக பிச்சுட்டு போய் அந்த செவுத்தில் ஒட்டிடும். நம்ம ஹீரோ ஒன்றுமே தெரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை பிடிச்சிட்டு இருப்பான். அந்த மிஷினோட தலை மட்டும் போகலைங்க, அந்த இடத்துல இருந்த மரத்தும் உடஞ்சி போச்சு. இதை பார்த்த உடனே அந்த வாத்தி போயிட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த தலையை வந்து செவுத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் சேரில் உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாதனால உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த வாத்தி கேட்பான், உனக்கு வந்து உன் விட்டாலிட்டி என்னென்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவான், இல்லை சார் நான் லாஸ்ட்டாக செக் பண்ணது வந்து 1/2 மந்த்துக்கு முன்னாடி. என்னது 1/2 மந்த்தில் வந்து உன்னோட பவர் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். ஆமாம் சார் அப்படின்பா. அது ஒரு சில சீக்ரெட்லாம் இருக்குது சார், அதெல்லாம் கேட்காதீங்க நம்ம ஹீரோவும் சொல்லிடுவோம். அப்போ தான் அந்த வாத்தி ஒரு நிமிஷம் யோசிப்போம், இவன் ஒரு மான்ஸ்டர் தான், இந்த போர்க்களத்தில் வந்து நம்ம மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு என்ன மாதிரி நார்மலான ஆளெல்லாம் முடியாது, அதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இருக்கிறவங்களே ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஆளுங்க தான், அவங்களோட பவர்ஸ்லாம் மான்ஸ்டர்ஸ் விட அதிகமாக இருக்கும், இவனும் ஒரு மான்ஸ்டராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியும் சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே சரி நீ இங்கேருந்து போ, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போ, நான் உன்னை வந்து ஒரு பெட்டரான கிளாஸுக்கு மாற்றி விட்றேன் அப்படின்மா. இல்லை சார் எனக்கு இந்த கிளாஸே பிடிச்சிருக்கு அப்படின்மா. உன்னோட டேலண்ட்டுக்கு நீ பெரிய கிளாஸுக்கு தான் போகணும் அப்படின்மா. உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்ல, நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்மா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்பில், எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பும் அது மட்டும் இல்லாமல் என்னோட எப்போ நான் காலேஜ் வந்துட்டு போகலான்றதுக்கும் எனக்கு வந்து பர்மிஷன் வேணும் சார் அப்படின்மா. சரி இது ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தி வந்து சொல்லுவான். ஆனால் ஸ்காலர்ஷிப் வரதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும், அது வரல நீ என்னோட கார்டை வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியும் அவனோட கார்டை கொடுப்பான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவோம், ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து ₹1,000,000 இருக்கிற கார்டு. ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோ இந்த கார்டை வச்சு என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன பொருட்களை வாங்க போகிறாரு, அடுத்து எவ்வளோ பெரிய லெவலில் வந்து அவர் நம்ம ஹீரோ அடைய போகிறாருன்றதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லாத்துக்கும்